இப்ப ஈரன் இருக்காங்கல்ல, சின்னி பாபுவோட வீட்டுக்கு நம்ம போனோம். அவனோட சாம்பிள் எடுத்துட்டு வரணும். 2த்தையும் மேட்ச் பண்ணா அவன் தான்றது ப்ரூவ் ஆயிடும்ன்ற மாரி சொல்லிட்டாங்க. இன்னமும் இவங்களுக்கு சின்னி பாபு மேல தான் டவுட் இருக்கு. இப்ப சின்னி பாபு கிட்ட பேட்டி எடுக்கணும்ன்ற மாரி சொல்லிட்டு அவர பாக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவர்கிட்ட நெறைய கேள்வி கேக்குறாங்க. ஏன்னா கொலை நடந்த சமயம்லாம் அவர் அந்த ஊர்ல தான் இருந்திருப்பாரு. அவர் இதுக்கு பின்னாடி இருப்பாரான்ற மாரி கேள்வி கேக்குறாங்க. ஆனா அவர் இருக்கார்ல, இவங்கள மிரட்டுற மாரிலாம் பேசிட்டு இருக்காரு. தேவையில்லாம இதுல தலையிடாத, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டாரு. இதுக்கு மேல இருக்க வேணாம், கிளம்பிடலாம் அப்படின்ற மாரி அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அதனால 2 பேருமே அமைதியா கிளம்பிடுறாங்க. நம்ம ஈரன் அந்த சின்னி பாபுவோட சாம்பிள் எடுத்து தான் வந்திருப்பாங்க. எந்த கேப்ல எடுத்தன்னு இவர் கேக்குறாரு. அதெல்லாம் சாமர்த்தியமா எடுத்துட்டேன்னு இவங்க சொல்றாங்க. இத பத்தி இவங்க சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது பாய் ஃப்ரெண்ட் வந்து இந்த விஷயத்தை பாக்குறாரு. இந்த மாதிரி க்ளோஸா பேசிட்டு இருக்கிறது அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்ப கார்ல வந்துட்டு இருக்கும்போது எதுக்காக இவ்வளவு லேட்டா நீ அந்த இடத்துல பேசிட்டு இருக்க, எனக்கு சுத்தமா பிடிக்கலன்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. இது ரிலேட்டடா இவங்க 2 பேருக்குள்ள சண்டை ஏற்படுது. அந்த சண்டையில இவங்களுமே அவர் மேல கோச்சுக்கிறாங்க. நான் வண்டி பிடிச்சே போய்க்கிறேன்ற மாதிரி ஒரு ஆட்டோ பிடிச்சி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்கலன்ற மாதிரி மீடியா ஆட்கள் இந்த ஆனந்தி கிட்ட ஏகப்பட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இதுல பயங்கரமா ஆனந்தி டென்ஷன் ஆயிடுறாங்க. அவன் இருட்டுல மறைஞ்சிட்டு இருக்கான், அவன் மட்டும் வெளியே வரட்டும், அவனை நான் பிடிக்கிறேன்ற மாதிரி அவனை ரொம்ப திட்டுற மாதிரிலாம் இவங்க பேட்டி தந்துட்டு இருக்காங்க. இப்பதான் ஆனந்திக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. சின்னி பாபுவோட சாம்பிளை இவங்க செக்கிங்காக அனுப்பி வச்சிருக்காங்கன்ட்டு. என்ன கேட்காம நீ எதுக்காக இந்த விஷயத்தை பண்றன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரையும் சந்தியாவையும் திட்டிட்டு இருக்காங்க. இப்ப ரிசல்ட்டை பார்த்தா மேட்ச் ஆகலன்னு வருது. பாத்துக்கோங்க மேட்ச் ஆகல அப்படின்ற மாதிரி இவங்க கோவமா சொல்றாங்க. சந்தியாக்கும் அமருக்கும் அன்னைக்கு சண்டை ஏற்பட்டது பாத்தீங்களா, அதுல இருந்து 2 பேருமே பேசிக்காம இருக்காங்க. அப்ப அமரோட பேரண்ட்ஸ் இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. இவங்க அவங்க கிட்ட எல்லாம் சாதாரணமா பேசிட்டு இருக்காங்க. உங்க 2 பேருக்குள்ள ஏதோ சண்டை போலியே, அவன் என்னடானா அவங்க கிட்ட பேசாம இருக்கான், நீ ஏன் பேசாம இருக்க, இப்படி இருந்தா எப்படிமா 2 பேருமே பேசி சேர்ந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் சொல்றாங்க. இவங்களும் சரி அப்படின்ற மாதிரிலாம் பேரண்ட்ஸ் கிட்ட பேசி இங்க இருந்து அனுப்பி வச்சிருக்காங்க. இப்ப இவங்களோட அம்மா இவங்களுக்கு அட்வைஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா ஆண்கள்னா அப்படி இப்படி தான் இருப்பாங்க, பொண்ணு நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி போணுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நான் எதுக்குமா எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போணுன்ற மாதிரி இவங்களும் கோவப்படுறாங்க. ஏன்னா சின்ன வயசுலயே இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க, அம்மா தான் அதுக்கு முட்டுக்கட்டை போட்டிருப்பாங்க. அந்த கோவத்தெல்லாம் இந்த இடத்துல இவங்க வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த கேஸை விசாரணை பண்ணிட்டு இருக்க ஆனந்தி அந்த குற்றவாளிக்கு எதிராக நிறைய பேசினாங்க பாத்தீங்களா, அதனால அந்த குற்றவாளி கிட்ட இருந்து ஒரு கிஃப்ட் வந்திருக்கு. அவன் கொலை பண்ண இடத்துல ஒரு பொருள் எடுத்திருப்பான், அந்த பொருள் தான் இவங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கான். இப்போ இவங்க கிட்ட கால் பண்ணியும் பேசுறான். என்னோட ஈகோவை யார் தூண்டினாலும் நான் சும்மா விட மாட்டேன், நீ என்னோட ஈகோவை ரொம்ப தூண்டிட்ட, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பேசினா உன்னை சாவடிக்கிறதுக்கு நான் தயங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் வார்னிங் கொடுத்துட்டு இருக்கான். இப்போ நம்ம ஈரன் குடும்பத்தோட ஷாப்பிங்க்கு வந்திருக்காங்க. அந்த இடத்துல அமர் கிட்ட திரும்பி இவங்க பேசிடுறாங்க. சோ இவங்க 2 பேர் சேர்ந்துட்டாங்கன்றது நமக்கு தெரிய வருது. இந்த சைடு ஆனந்தி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. கடைசியா இறந்து போன பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, ஈரன் சொன்ன ஹேஷ்டேக போட்டு பேசியிருக்கா, அதனால தான் அவ கொல்லப்பட்டிருக்கான்றது உங்களுக்கு புரியுது. அப்ப ஹேஷ்டேக போட சொன்ன சந்தியாக்கும் ஆபத்து இருக்கு, சந்தியாவை உடனே அங்க இருந்து கிளம்ப சொல்லுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப சந்தியாக்கு கால் பண்ணி இன்ஸ்பெக்டர் பேசுறாரு, உடனே அங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க குடும்பத்தெல்லாம் கூட்டிட்டு வேகமா இங்க இருந்து கிளம்பலாம் நினைக்கிறாங்க. அப்ப ஐஜி இருக்கார்ல, அமர் அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவங்க கிளம்பலாம் அங்கிள் அப்படின்ற மாதிரி வேகமா கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. ஈரன் அவங்களோட வீட்ல இருக்கும்போது ஒரு பகுதியில இருந்து சவுண்ட் கேக்குது. என்னன்னு செக் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல பார்த்தா அந்த கில்லர் பாய் ஃப்ரெண்ட லாக் பண்ணி வச்சிருக்கான். இவங்க கண் முன்னாடியே பாய் ஃப்ரெண்ட சாவடிச்சிடறான். இவங்களே அட்டாக் பண்றதுக்காக வரான். ஆனா இது எல்லாமே உங்களுக்கு வந்து கனவா இருக்கும். இவங்க செம்ம பயத்துல இருக்காங்கல்ல, இப்ப பாட்காஸ்ட்ல பேசலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க.